முத்திரை பயிற்சிகளை அளிக்க ஆசான் ஜெயகணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்றைய முத்திரையாக நம்ம முத்திரை முத்திரை என்ன பார்க்க போறோம்னா, கடல் சிப்பி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை வந்து பார்க்க போறோம். இந்த கடல் சிப்பி முத்திரை அப்படிங்கிறது நம்ம உடம்புல செரிமான கோளாறுகளை சீர்படுத்துவதற்கு உதவி செய்யக்கூடிய முத்திரை. குறிப்பா இதை சொல்ற மாதிரி இருந்தா, நம்ம சாப்பிட உணவுல ஏற்படக்கூடிய சத்துக்களை எப்போது குடல் உறிஞ்சும் தன்மையை இழக்குதோ அந்த நேரத்துல இந்த முத்திரை செய்யும் போது அந்த சத்துக்களை வந்து உறிஞ்சுவதற்கு இந்த குடலுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரைன்னு சொல்லலாம். இந்த முத்திரை எப்படி செய்யணும்னா, உங்களுடைய 2 கைகளையுமே முழுமையா வந்து இப்படி கோர்த்துக்கணும். அதாவது உள்முகமாக இப்படி கோர்த்துக்கணும். உள்முகம் நாம வெளிப்புறமா அப்படி கோர்க்க முடியாது. அப்படி இல்லாம உள்முகமாக 4 விரலை கோர்த்துக்கிட்டு அதை இப்படி மடக்கி வச்சுக்கணும். இப்படி மடக்கிட்டு உங்களுடைய 2 கட்டவல்களையுமே இந்த பக்கவாட்டு பகுதி, இது வந்து உள்பகுதி, இது வந்து வெளிப்பகுதி. இதுல இந்த பக்கவாட்டு பகுதியில நீங்க வந்து இப்படி ஒட்டணும். உள்பகுதி. அப்போ முதல்ல உள்முகமா கோர்த்துக்கிறீங்க. கோர்த்து இப்படி வந்து கொண்டு வந்துட்டு இந்த பக்கவாட்டு பகுதியில இப்படி ஒட்டுறீங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கிறீங்க. சரிங்களா? இப்படி பக்கவாட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கிறீங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களால் உள்முகமாக கோர்க்க முடியுமோ கோருங்க. சில பேருக்கு நல்லா வந்து கைகள் வந்து இப்படி ஃபுல்லா வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஒரு வலிக்கும் ஆரம்பத்துல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பழகி நீங்க இது பண்ணிக்கங்க. அப்போ இப்படி வச்சு இந்த பக்கவாட்டு கட்டவர்கள் வச்சுக்கிட்டு கண்களை மூடி அமர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்க சுவாசத்தை கவனிக்கணும். இது செரிமான கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் நீங்கள் கண்கள் மூடி உங்க சுவாசத்தை கவனிக்கும் போது உங்களை வயிற்று பகுதி, அதாவது தொப்புளை சுற்றக்கூடிய வயிற்று பகுதியை முழுமையா நீங்க கவனிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போற மாதிரினா உங்க வயிறு நினைச்சுக்கலாம், மண்ணீரல் நினைச்சுக்கலாம், பெருங்குடல் சிறுகுடல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சொல்லி நினைச்சுக்கிட்டு அது கூட நீங்க அப்படியே பயணிக்கிற மாதிரி நினைச்சு ஒரு முறை நினைத்து பார்த்துட்டு அப்படியே நீங்க மூச்சு எடுத்து விட்டுட்டு 10 இருந்து 15 நிமிஷம் இந்த முறையை நீங்க வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமான கோளாறுகள் வந்து சரியாக தொடங்கும். அதுபோக உடம்புல வந்து சத்துக்களை உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து உடலுக்கு நல்லா கிடைக்கும். அதனால உடம்புல வந்து ஆரோக்கியத்தன்மை அதிகமாகும். இந்த குடல்ல பூச்சி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கூட சரியா சாப்பிட முடியாம கஷ்டப்படுவாங்க. குடல்ல புண்ணு இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சரியா சாப்பிட முடியாம கஷ்டப்படுவாங்க. அவங்க எல்லாம் கூட இந்த முத்திரையை செய்யும் பொழுது ஒரு அளப்பரிய ஆற்றலை கொடுப்பதற்கு இந்த முத்திரை வந்து உதவி செய்யும். ஸோ இந்த கடல் சிப்பி முத்திரையை அனைவரும் பயன்படுத்தி நலவும் வளம் வந்து வேண்டிக்கிறேன். இப்பேற்பட்ட அற்புதமான முறைகளை எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆண்களுக்கும் நன்றி. கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. காலைச்சக்க நண்பர்களுக்கும் குணபாளையருக்கும் லோட்டஸ் நண்பர்களுக்கும் நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. சிறப்பான கடல் சிற்பி முத்திரை அழைத்த ஜெயகணேஷ் ஐயா அவர்களுக்கு மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி.